ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து செகண்ட் பேசேஜ். ஸோ பிஸ்னஸ் சிச்சுவேஷன் அனாலிசிஸில் செகண்ட் பேசேஜ் நான் இப்போ உங்களுக்கு சால்வ் பண்ண போகிறேன். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சினர்ஜி பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற ஒரு கம்பெனி இருக்குது. வாஸ் அ பிஸ்னஸ் ப்ராசஸ் அவுட் சோர்சிங் கம்பெனி. ஸோ இது என்ன கம்பெனினா, பிஸ்னஸ் ப்ராசஸ் அவுட் சோர்சிங் கம்பெனி. இது வந்து பெங்களூர் பேஸ்ட் கம்பெனி. சரியா? இட் வாஸ் ஸ்டார்டட் இன் த இயர் 2000 வித் 3 டைரக்டர்ஸ். 2000 அது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 3 டைரக்டர்ஸ் இதுக்கு இருக்காங்க. ஒன்று வந்து ரோஹித் சர்மா, சர்தார் சிங் அண்ட் ஜோசப் குரியன். SPL was involved in handling inbound service calls of American company. சரியா? SPL வந்து இந்த அமெரிக்கன் கம்பெனிஸ்க்கு அந்த சர்வீஸ் கால்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதை ஹேண்டில் பண்ணுற கம்பெனினா இது. ஓகேவா? The various American companies were into selling household appliances. Various American companies were into selling household appliances. இப்போ இந்த அமெரிக்கன் கம்பெனிஸ் வந்து அமெரிக்கன் கம்பெனிஸ்க்கு இந்த சர்வீஸ் கால்ஸ் எல்லாம் பார்த்துக்கிற கம்பெனி தான் வந்து SPL. இந்த அமெரிக்கன் கம்பெனிஸ் வந்து என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஹவுஸ் ஹோல்டு அப்ளையன்சஸை சேல் பண்ணுறது, இந்த கம்ப்யூட்டர் ஆக்சசரிஸ், அப்புறம் மித்த ப்ராடக்ட்ஸ், அதுக்கு ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் இருக்கும்ல, இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் விற்கிறது வந்து இந்த அமெரிக்கன் கம்பெனி. அதோட இந்த கஸ்டமர் சர்வீஸ், இந்த சர்வீஸ் கால்ஸ் எல்லாம் வந்து ஹேண்டில் பண்ணுறது வந்து இந்த SPL. சரியா? த சர்வீஸ் கால்ஸ் ஃப்ரம் கஸ்டமர்ஸ் ஆஃப் தீஸ் கம்பெனிஸ் வேர் ஹேண்டில்டு பை SPL இன் பெங்களூர். ஓகேவா? நான் சொன்னது தான். And the SPL operated on a shift basis for 5 days a week. So SPL வந்து ஷிஃப்ட் பேசிஸில் 5 நாள், வீக்குக்கு 5 நாள் வந்து ஆப்ரேட் ஆகக்கூடிய ஒரு கம்பெனி. சரியா? ஹேண்டில்டு கால்ஸ் ரவுண்ட் த கிளாக். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ரவுண்ட் த கிளாக்கு வந்து அவங்க கால்ஸை ஹேண்டில் பண்ணுறாங்க. சரியா? த நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் வாஸ் 350. மொத்த எம்ப்ளாயீஸ் எவ்வளோ இருக்காங்க? 350 பேர் இருக்காங்க. And this number was split across call handling, supervisors, support functions, technical department, staff functions and middle management. Okay va? So this number was split across na இந்த 350 பேரும் கால் ஹேண்ட்லிங்கில் இருப்பாங்க. இந்த 350 பேரில் சில பேர் வந்து கால் ஹேண்ட்லிங்கில் இருப்பாங்க, சூப்பர்வைசர்ஸாக இருப்பாங்க, சப்போர்ட் ஃபங்க்ஷன்ஸில் இருப்பாங்க, அதே மாதிரி டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க, ஸ்டாஃப் ஃபங்க்ஷன்ஸில் இருப்பாங்க அண்ட் மிடில் மேனேஜ்மெண்ட்லேயும் இருப்பாங்க. ஓகேவா? Directors had split the activities among themselves to ensure smooth functioning of the organization. Directors வந்து அவங்களோட ஆக்டிவிட்டீஸை அவங்களுக்குள்ளேயே பிரிச்சுக்கிட்டாங்க. எதுக்குன்னா, அந்த ஆர்கனைசேஷன் வந்து ஸ்மூத்தாக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்காக. சரியா? ரோஹித் அண்ட் சர்தாஜ் were involved in handling the daily operations of the business, while Joseph was in charge of interacting with existing clients and bringing in new clients. Okay, ரோஹித் அண்ட் சர்தாஜ் வந்து என்ன பண்ணுறாங்க, டெய்லி ஆப்ரேஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, டெய்லி வந்து நடக்க வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்குல்ல அந்த கம்பெனியில். ஸோ அந்த விஷயங்களெல்லாம் வந்து பார்த்துக்கிறது யார்? ரோஹித் அண்ட் சர்தாஜ். ஜோசப் இருக்காங்க பார்த்தீங்களா, ஜோசப் வந்து எக்ஸிஸ்டிங் கிளைண்ட்ஸை கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதும் புது கிளைண்ட்ஸை கொண்டு வர்றதும் ஜோசஃபோட வேலையாக எடுத்துக்கிட்டார் அவர். தேர் வர் 5 மிடில் மேனேஜர்ஸ் இந்த கம்பெனி. இவங்கெல்லாம் வந்து டைரக்டர்ஸ். ஸோ 5 மிடில் மேனேஜர்ஸ் வந்து கம்பெனியில் இருக்காங்க. அதில் 3 பேர் வந்து ரோஹித் அண்ட் சர்தாஜ் கிட்ட டெய்லி ரிப்போர்ட் பண்ணுவாங்க, டெய்லி ஆப்ரேஷன்ஸை பற்றி ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி வைல் 2 மித்த 2 மேனேஜர் இருக்காங்க, அவங்க வந்து ஜோசப் கிட்ட வந்து நியூ பிஸ்னஸ் அக்விசிஷனை பற்றி ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஜோசப் வாஸ் கான்ஸ்டன்ட்லி இன் டச் வித் த எக்ஸிஸ்டிங் கிளைண்ட்ஸ் டு கிவ் தம் டேட்டா, இன்ஃபர்மேஷன் அண்ட் டீட்டெயில்ஸ் ஆஸ் ரிக்வயர்ட். ஸோ ஜோசப் வந்து இவங்க கூட எக்ஸிஸ்டிங் கிளைண்ட்ஸோட கான்ஸ்டண்ட்டான டச்சில் இருக்கார். எதுக்குன்னா, அவங்க கிட்ட வந்து டேட்டா கொடுக்கணும். இப்போ கிளைண்ட்ஸ் கிட்ட தானே வந்து டேட்டாஸ் வந்து அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணணும், அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணணும், டீட்டெயில்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணணும். ஓகேவா? ஏன்னா அவங்க வந்து இப்போ வந்து SPLங்கிறது என்ன, அமெரிக்கன் கம்பெனிஸ்க்கு கால்ஸ், அந்த சர்வீஸ் கால்ஸ் எல்லாம் பார்க்குறவங்க. ஸோ அந்த சர்வீஸ் கால்ஸில் வந்து இவங்க வந்து அந்த அமெரிக்கன் கம்பெனி ப்ரொவைட் பண்ணுற அந்த ப்ராடக்ட்ஸ்க்கெல்லாம் இவங்க வந்து இன்ஃபர்மேஷன், டேட்டா, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதெல்லாம் அவங்க பண்ணுவாங்க. ஓகே, அடுத்து he was also constantly monitoring their satisfaction levels to ensure that they stayed with SPL. அதே மாதிரி அவர் வந்து என்ன பண்ணுறாரு, கான்ஸ்டண்ட்டாக வந்து அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலையும் வந்து மானிட்டர் பண்ணுறாரு. எதுக்காக மானிட்டர் பண்ணுறாருன்னா, அந்த கிளைண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த கிளைண்ட்ஸ் வந்து SPL கூடயே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க சாட்டிஸ்ஃபைடா இல்லையா அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணுறாரு. Through his constant follow-up efforts, Joseph had succeeded in bringing 3 more clients who were interested in entering into an agreement with SPL. இவர் வந்து இந்த மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் எல்லாம் வந்து
பார்த்து பண்ணுறதுனால, ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பண்ணுறதுனால, அவரோட கான்ஸ்டண்ட்டான எஃபர்ட்னால ஜோசப் என்ன பண்ணுறாருன்னா 3 அடிஷ்னல் கிளைண்ட்ஸை வந்து என்ட்ராக வைக்கிறாரு. இங்கே எஸ்பிஎல்க்கு புது 3 கிளைண்ட்ஸை வந்து கொண்டு வராரு. ஓகேவா? ரோஹித் அண்ட் சர்தார்ஜ் ஆன் த அதர் ஹேண்ட் ஹேட் டு டீல் வித் அ மேஜர் ப்ராப்ளம். ரோஹித் அண்ட் சர்தார்ஜ் என்ன வேலையை பார்த்துக்கிறாங்க? டெய்லி ஆப்ரேஷன்ஸ் வேலையை பார்த்துக்கிறாங்க. ஸோ ரோஹித் அண்ட் சர்தார்ஜ் வந்து ஒரு மேஜரான ப்ராப்ளமாக அவங்க டீல் பண்ண வேண்டியது வருது. அண்ட் திஸ் மேஜர் ப்ராப்ளம் வாஸ் அட்ரீஷன். அட்ரீஷன்னா என்னென்னா, இப்போ நம்ம வந்து ஒரு கம்பெனிலேருந்து இந்த ஒரு கம்பெனிக்கு தாவும் இல்லையா? ஸோ லாஸ் ஆஃப் ஒர்க் ஃபோர்ஸ். அதாவது இப்போ நான் ஒரு கம்பெனியில் இருக்கேன், நான் வந்து இன்னொரு கம்பெனிக்கு தாவிட்டேன்னா இப்போ என்ன வந்து அந்த கம்பெனி இழந்துருச்சு இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து கான்ஸ்டண்ட்டாக தாவிட்டே இருந்தாங்கன்னா அப்போ அந்த கம்பெனி வந்து ஒரு ஆளை ட்ரெயின் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா? அப்போ அந்த ட்ரெயின் பண்ணி வச்ச ஆள் இன்னொரு கம்பெனிக்கு போனால் அப்போ அந்த கம்பெனியில் இருக்கிறது லாஸ் தானே. ஸோ அந்த ப்ராப்ளமை வந்து எஸ்பிஎல் வந்து சந்திச்சிருக்கு. அதை வந்து யார் டீல் பண்ணுறான்னா ரோஹித் அண்ட் சர்தார்ஜ். சரியா? ஓகே. Attrition or loss of work was rising on a daily basis. So டெய்லி பேசிஸில் வந்து பீப்புள் வந்து மற்ற கம்பெனிக்கு தாவ ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? இன் ஏர்லி டேஸ் ஆஃப் எஸ்பிஎல் வந்து ஆரம்பித்த புதுசில் when the industry in India was in a nascent stage, அதாவது இண்டஸ்ட்ரி வந்து ஒரு நாசண்டான ஸ்டேஜில் இருக்கும்போது the problem of attrition was அவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக அட்ரிஷன் வந்து அவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக தெரியல. சரியா? பட் ஆஸ் டைம் பாஸ் ஆகிறப்போ மோர் அண்ட் மோர் பிளேயர்ஸ் ஸ்டார்ட் என்டரிங் இன்டு த ஃப்ரீ. நிறைய இந்த மாதிரி சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, அந்த மார்க்கெட் அண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் grew at a tremendous pace. ஸோ என்ன ஆகுது? இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் மார்க்கெட்டும் வந்து பயங்கரமாக க்ரோ ஆக ஆரம்பிக்குது. ஸோ எம்ப்ளாயீஸ் அட் எஸ்பிஎல் அண்ட் அதர் பிபிஓஸ் were willing to jump jobs at the drop of the hat. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க? ஜம்ப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, கம்பெனி விட்டு கம்பெனி தாவ ட்ரை பண்ணுறாங்க. ஓகேவா? எஸ்பிஎல் வாஸ் நவ் ரெக்ரூட்டிங் நியூ பீப்புள் ஆன் கண்டினியூஸ் பேசிஸில் புது பீப்புள் எடுக்கணும். ஏன்னா மற்ற பீப்புள் வந்து போகிறதுனால புது பீப்புள் வந்து எடுக்கணும். டு ஃபில் அப் கேப்ஸ் கிரியேட்டட் பை தோஸ் ஹூ ஆர் லீவிங். யார் போகிறவங்களை வந்து ஃபில் பண்ணுறதுக்காக புது பீப்புள் எடுக்கிறாங்க. ஓகேவா? ஹையர் சேலரி, பெட்டர் பொசிஷன், ஜாப் மொனோட்டனி, ஸ்ட்ரெயின் ஆஃப் ஒர்க்கிங் நைட் ஷிஃப்ட்ஸ், poor performance on account of inadequate training were some of the reasons for leaving the job. ஜாபுக்கு அவங்க வந்து மித்த கம்பெனிக்கு தாவறதுக்கு என்னென்ன காரணம்னா ஹையர் சேலரி, நிறைய சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க, பெட்டர் பொசிஷன், இப்போ வந்து ஒரு ஜூனியர் மேனேஜராக இருக்கிறாங்க, சீனியர் மேனேஜர் ஆக்குறது, இந்த மாதிரி வேலை. அதே மாதிரி ஜாப் மொனோட்டோனி, அதே மாதிரி என்னது ஸ்ட்ரெயின் ஆஃப் ஒர்க்கிங் நைட் ஷிஃப்ட்ஸ் வந்து பயங்கர ஸ்ட்ரெயினாக இருக்கிறதுனால கம்பெனியை ஷிஃப்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி போர் பெர்ஃபார்மன்ஸ்னால் என்ன? அங்கே வந்து அவங்களுக்கு வந்து புவர் பெர்ஃபார்மன்ஸாக இது பண்ணுறாங்க. ஸோ இன்னடிக்குவேட் ட்ரைனிங்னால புவர் பெர்ஃபார்மன்ஸ் ஆகுது. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க? இந்த ஜாபை விட்டுட்டு இன்னொரு ஜாபுக்கு போகிறாங்க. ஸோ அங்கேயுமே வந்து அடிக்குவேட் ட்ரைனிங் கொடுக்கலாம். ஸோ அதனால் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னும் கூடலாம். ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்க? மித்த கம்பெனி தாவுறாங்க. ஓகேவா? ஸோ இங்கே மேஜரான விஷயம் என்னென்னா அட்ரிஷன் தான் வந்து அட்ரிஷன்னால ஒரு மேஜரான ப்ராப்ளமை சந்திக்கிறாங்க. ஓகேவா? ஓகே. The continuous hiring and leaving was taking a toll on the productivity of the company. The continuous hiringனா என்ன? கண்டினியூஸாக அவங்க வந்து ஹையர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பீப்புளை. அதே மாதிரி லீவும் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க வந்து வேலையாட்களை எடுக்க வேலையாட்கள் போகவும் செஞ்சுட்டே இருக்காங்க. ஸோ இது வந்து கம்பெனியில் நடந்துக்கிட்டே இருக்குது. ஓகேவா? The service levels, achievements of targets, delivery as agreed in service level agreements with clients and the level of motivation were all affected due to the constant inflow and outflow of employees. ஓகேவா? என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சர்வீஸ் லெவல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? சர்வீஸ் கொடுக்குற சர்வீஸாக இருக்கட்டும், இல்லை டார்கெட் அச்சீவ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை டெலிவரி வந்து சொன்னபடி செய்கிறதா இருக்கட்டும், அதே மாதிரி லெவல் ஆஃப் மோட்டிவேஷனாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இந்த வேலையாட்கள் வர்றதாலையும் போகிறதாலையும், இந்த கம்பெனி விட்டு கம்பெனி தாவறதாலையும் என்ன ஆகுது? எல்லாம் அஃபெக்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஜோசப் வாஸ் கான்ஸ்டன்ட்லி வாக்கிங் அ டைட் ரோப் வைல் கோஆர்டினேட்டிங் வித் எக்ஸிஸ்டிங் கிளைண்ட்ஸ். ஜோசப் வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்து எக்ஸிஸ்டிங் கிளைண்ட்ஸோட கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்காரு. டெலிவரபிள்ஸ் ஹேட் டு பி அட்ஹர்ட். அப்படின்னா
சொன்ன விஷயத்த நம்ம கரெக்டாக செஞ்சிடணும். அண்ட் டெய்லி ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் ஹேஸ் டு பி சென்ட். டெய்லி அவங்க என்ன பண்ணாங்கங்கிற அந்த ரிப்போர்ட்டை கிளைண்ட்ஸுக்கு நம்ம அனுப்பணும். எனி லேப்ஸஸ் இன் கால் ஹேண்ட்லிங் ஆர் கம்ப்ளைண்ட்ஸ் had to be handled by him with utmost care since the clients were not interested in hearing about the internal problem of attrition. ஏதாவது ஒரு கால் லேப்ஸ் ஆச்சுனாலோ இல்லை கம்ப்ளைண்ட் ஆச்சுனாலோ அதை வந்து யார் ஹேண்டில் பண்ணும்? அட்மோஸ்ட் கேரோட வந்து ஜோசப் ஹேண்டில் பண்ணும். ஓகேவா? ஏன்னா கிளைண்ட்ஸ் வந்து என்னது இந்த மாதிரி வந்து இன்டர்னல் ப்ராப்ளம் எங்களுக்கு இருக்குது, அதே மாதிரி வந்து என்ன ஆகுதாங்க கம்பெனி விட்டு கம்பெனி தாவுறதுனால நாங்கள் புது ஆட்களை வந்து எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து என்னது கிளைண்ட்ஸ் வந்து கேட்க விரும்பலை. ஓகேவா? கிளைண்ட்ஸுக்கு தேவை என்னது? டெய்லி ரிப்போர்ட்டு, கால் லேப்ஸ் ஆகாமல் இருக்கணும், கரெக்டாக வந்து சர்வீஸ் அவங்க ப்ரொவைட் பண்ணும். ஓகேவா? இந்த இந்த இன்டர்னல் ப்ராப்ளம்மு, அதே மாதிரி எஸ்பிஎல்லோட இன்டர்னல் ப்ராப்ளம்ஸை பற்றியெல்லாம் இவங்களுக்கு கவலை கிடையாது. ஏன்னா கிளைண்ட்ஸுக்கு வந்து தேவையானது கிடைக்கணும். நம்மளுமே ஒரு கஸ்டமராக இருந்து நமக்கு என்ன தேவைங்கிறது நமக்கு வாங்கிக்கணும் இல்லையா? அதை விட்டுட்டு அந்த கடைக்காரனுக்கு என்ன பிரச்சனை இதெல்லாம் வந்து நம்ம கேட்டுகிட்டா இருப்போம். ஸோ கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் ஜோசப் வந்து டேக் கேர் பண்ணிக்கணும். ஓகேவா? அட்ரிஷன் வந்து என்னென்னலாம் காஸ் பண்ணியிருக்குன்னா, அட்ரிஷன் ஆல்சோ காஸ்ட் அ லாட் ஆஃப் அவுட்ஃப்ளோ ஆஃப் மணி ஆன் அக்கௌண்ட் ஆஃப் ஹையரிங் காஸ்ட் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் லீவிங், ட்ரைனிங் காஸ்ட், லாஸ்ட் ப்ரொடக்டிவிட்டி காஸ்ட் அண்ட் நியூ ஹையர் காஸ்ட். அட்ரிஷன் வந்து என்னென்னலாம் காஸ்ட் பண்ணியிருக்குன்னா, ஹையரிங் காஸ்ட், புதுசாக ஆட்களை எடுக்கிறதுக்கு ஒரு காசு செலவாகும் இல்லையா, அந்த காஸ்ட்டு. அதே மாதிரி வேலையாட்கள் விட்டு போனால் அதுக்கு ஒரு காஸ்ட் ஆகும், ஸோ அந்த காஸ்ட்டு. அதே மாதிரி அவங்கள ட்ரெயின் பண்ணும், புதுசாக வேலையாட்களை எடுத்தால் அவங்கள ட்ரெயின் பண்ணும், அந்த ட்ரைனிங் காஸ்ட்டு. இப்போ வந்து போயிருக்காங்கல்ல, ஸோ போனதுனால என்ன ஆகும்? ப்ரொடக்டிவிட்டி கம்மியாக இருக்கும், அந்த ப்ரொடக்டிவிட்டி லாஸ்டான காஸ்ட்டு. ஸோ புதுசாக வேலையாட்களை எடுக்கிறாங்கல்ல, ஸோ நியூ ஹையர் காஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரியான காஸ்ட் எல்லாமே வந்து அட்ரிஷன்னால் ஆயிருக்கு. ஓகேவா? ஓகே, இந்த காஸ்ட் எல்லாம் வந்து அலார்மிங் ரேட்டில் வந்து, அதாவது ரொம்ப வந்து ரைஸ் ஆகிட்டே இருக்குது. ஓகேவா? கான்ஸ்டண்ட்டாக ரைஸ் ஆகிக்கிட்டே இருக்குது இந்த காஸ்ட் எல்லாம். ஓகேவா? இது என்ன ஆகுதுன்னா கம்பெனியோட ப்ராஃபிட்டையே வந்து சாப்பிட்ற அளவுக்கு வந்து என்ன ஆகுது? ரைஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஓகேவா? திஸ் ரைஸ் இன் காஸ்ட் ஹேட் டு பி அரெஸ்டட் ஃபார் த கம்பெனி டு ரிமைன் இன் பிஸ்னஸ். ஸோ இந்த காஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரைஸ் இன் காஸ்ட்டை வந்து எப்படியாச்சும் அவங்க கம்மி பண்ணணும், இல்லாட்டி வந்து இல்லாமல் பண்ணணும். அது ஓகே. வித் 3 more ப்ராஸ்பெக்டிவ் கிளைண்ட்ஸ். இப்போ வந்து ஜோசப் என்ன பண்ணார்? 3 கிளைண்ட்டை வந்து கூட்டிகிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பேசேஜ்லேயே நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்லேயே நம்ம பார்த்தோம், பேசேஜில் பேராகிராஃப். ஓகேவா? பேராகிராஃப்லேயே நம்ம பார்த்தோம். ஸோ அதனால் டைரக்டர்ஸ், இந்த 3 டைரக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, the directors felt that they had to rein in the company and do something about the various problems plaguing it. ஓகேவா? ஸோ டைரக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ரீன் தான் கண்ட்ரோல் பண்ணணும். ஓகேவா? ஸோ கம்பெனி எப்படியாச்சும் கண்ட்ரோல் பண்ணணும், அந்த அட்ரிஷன் ப்ராப்ளம் எப்படியாச்சும் கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ அந்த வேரியஸ் ப்ராப்ளம்ஸையும் ஏதாவது சம்திங் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, 5 மேனேஜர் அவங்க வச்சுருந்தாங்களா, அந்த 5 மேனேஜருக்கு ஒரு வேலை கொடுக்குறாங்க. ஓகேவா? 5 மேனேஜருக்கும் வேலை கொடுத்து அவங்க ஏதாவது ஆக்ஷன் பிளான்ஸ் வந்து கொண்டு வரணும். இந்த ப்ராப்ளம்க்கு அகேன்ஸ்டாக ஒரு ஆக்ஷன் பிளானை வந்து ஃபார்முலேட் பண்ணி கொண்டு வரணும். ஓகேவா? ஓகே. ஆஃப்டர் சம் அமௌண்ட் ஆஃப் பிரெயின் ஸ்ட்ராமிங், அவங்க மூளையை போட்டு நல்லா கசக்குன்னு 3 பிளான்ஸ் வந்து அந்த மேனேஜர்ஸ்க்கு தோணியிருக்கு. பிளான் ஏ வந்து விச் கான்சென்ட்ரேட்டட் ஆன் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் பே அண்ட் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ். ஓகேவா? அதாவது பேவை ஜாஸ்தி பண்ணி கொடுக்கறதும், ஒர்க்கிங் கண்டிஷன்ஸை, அவங்க ஒர்க் பண்ணுற அந்த சுற்றுச்சூழலாம் இருக்குல்ல, அந்த என்ன சொல்கிறது, ஒரு அதாவது டைமிங் வந்து நீங்கள் எப்படி வேணாலும் வந்து, அதாவது ஒரு 10 மணி நேரம் ஒர்க் பண்ணணுன்னா நீங்கள் வந்து எப்போ வேணாலும் அந்த 10 மணி நேரத்தை ஒர்க் பண்ணலாம். அந்த மாதிரியான ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் எல்லாம் நல்லா பண்ணி கொடுக்குறது வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறது வந்து என்னது? பிளான் ஏ. பிளான் பி வந்து ஃபோக்கஸ்ட் ஆன் ஜாப் ரொட்டேஷன் அண்ட் ப்ரமோஷன். ஓகேவா? ஜாப் ரொட்டேஷன்னா இப்போ நான் வந்து டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றுவாங்க. சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கேன்னா என்ன ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஜாப் ரொட்டேஷன் பண்ணும்போது எனக்குமே ஓகே, புது ஜாபை கற்றுக்க முடியும், நல்லாவும் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அதை ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து பிளான் பி. அதே மாதிரி ப்ரொமோஷன், இப்போ வந்து ஜூனியர் மேனேஜராக இருந்தேன்னா சீனியர் மேனேஜர் ஆக்குறது, இல்லை ஜூனியர் ஒரு பொசிஷனில் இருந்தேன்னா இல்லை சீனியர் பொசிஷனுக்கு ஆக்குறது. ஸோ இந்த மாதிரி இல்லை ட்ரெயினியாக இருந்தேன்னா அதுக்கு ஒரு ப்ரொமோஷன் போட்டு நமக்கு வந்து ஒரு ஒர்க் கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரியான ஒரு ப்ரொமோஷன் பேசிஸில் வந்து பிளான் பண்ணுறது வந்து பிளான் பி, அதை ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து பிளான் பி. அதே மாதிரி பிளான் சி வந்து என்னது?
ஓவர் ஸ்டாஃபிங் அண்ட் ரெகுலர் ட்ரைனிங். ஓவர் ஸ்டாஃபிங்னா எக்ஸஸாக ஸ்டாஃப் எடுத்து வச்சுக்கிறது, ஓகேவா? அதே மாதிரி ரெகுலராக ட்ரெயின் பண்ணுறது, ஓகேவா? ஸோ இது வந்து பிளான் சி. இதை ஃபோக்கஸ் பண்ணுறது, எக்ஸஸ் ஸ்டாஃப் எடுக்கிறதோ ரெகுலர் ட்ரைனிங்கை ஃபோக்கஸ் பண்ணுறதோ பிளான் சி, ஓகேவா? இப்போ பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சியை கொஞ்சம் எலாபரேட்டாக பார்ப்போம், சரியா? ஓகே, பிளான் ஏல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திஸ் பிளான் identified the importance of remuneration and suggested that the remuneration be made more attractive. ஸோ இந்த பிளான் வந்து ரெனியூமரேஷனோட இம்பார்ட்டன்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அது வந்து இன்னும் அட்ராக்டிவாக இருக்கிறதுக்கு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, சஜஸ்ட் பண்ணுறாங்க, ஓகேவா? என்ன சொல்கிறாங்கன்னா, இன்ஸ்டெட் ஆஃப் ஃபாலோயிங் த கரண்ட் சிஸ்டம் ஆஃப் ஹேவிங் ஒன் அப்ரைசல் எவ்ரி இயர், அப்ரைசல்னா இன்க்ரிமெண்ட், ஓகேவா? இல்லை ஹைக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ கரண்ட் சிஸ்டமில் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் தான் இருக்கும், இல்லை ஒரு அப்ரைசல் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கு. இந்த பிளானில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 அப்ரைசல், ஓகேவா? ஒரு வருஷத்தில் 3 இன்க்ரிமெண்ட் இல்லை 3 அப்ரைசல் வந்து கொடுக்க போகிறாங்க. திஸ் வுட் என்ஷூர் தட் த எம்ப்ளாயீஸ் இஸ் கிவன் மோர் ஃப்ரீக்வெண்ட் பே ஹைக்ஸ், ஓகேவா? என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து என்ன பண்ணும், என்ஷூர் பண்ணுது எம்ப்ளாயிக்கு. என்ன என்ஷூர் பண்ணுது? ஃப்ரீக்வெண்ட்டான பே ஹைக்ஸ் கொடுக்குற மாதிரி அவங்களுக்கு வந்து எம்ப்ளாயிக்கு வந்து என்ஷூர் பண்ணுது, ஓகேவா? The quantum of hike can be reduced to ensure that excess pay hike is not given with frequent appraisals. ஸோ excess pay hikes வந்து நம்மளால் வந்து கொடுத்துட முடியாது இல்லையா? ஸோ ஒரு அமௌண்ட் வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்கன்னா எக்ஸஸ் பே ஹைக்ஸ் வந்து கண்டிப்பாக கொடுத்துட முடியாது. எப்போ வந்து கொடுக்கலான்னா, ஒரு சூப்பர்வைசர், இஃப் அ சூப்பர்வைசர் ஃபீல்ஸ் தட் அன் எம்ப்ளாயி ஹட் பெர்ஃபார்ம்ட் இன் அன் எக்ஸம்ப்ளரி மேனர், எக்ஸம்ப்ளரி மேனராக ஒரு எம்ப்ளாயி வந்து சூப்பராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணான்னா அவனுக்கு வந்து என்ன பண்ணலாம், ரிவார்ட் பண்ணலாம். அண்ட் மிட் டேர்ம் ஹைக்கும் அவனுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? பை திஸ் மெத்தட் எம்ப்ளாயீஸ் would be rewarded more often, giving them a feeling that the next pay hike is just around the corner. ஸோ இந்த மெத்தட்னால எம்ப்ளாயீஸ்க்கு வந்து ஒரு ஃபீலிங் கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் பே ஹைக் வந்து இப்போ வந்துடும், ஜஸ்ட் அரவுண்ட் த கார்னர், இப்போ நெக்ஸ்ட் இதுலேயே வந்து கிடச்சிரும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கும், ஓகேவா? This could encourage them not only to leave on account of better pay being offered by another company. இது வந்து என்ன பண்ணுன்னா, கம்பெனியை விட்டு போகாமல் அவங்க இருக்கிறதுக்கு வந்து என்கரேஜ் பண்ணும். இப்போ வந்து மற்ற கம்பெனி வந்து நான் உனக்கு வந்து ஜாஸ்தி சேலரி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் கூட அவங்களால போக மாட்டாங்க. ஏன்னா அந்த சேலரியை வந்து நெக்ஸ்ட் பே ஹைக்லேயே நல்லா வேலை செஞ்சால் நமக்கு கிடச்சிருமே அப்படிங்கிற ஒரு தாட் வந்து அவங்களுக்கு வந்துடும் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுறாங்க, ஓகேவா? இன் அடிஷன் டு திஸ் மெஷர், திஸ் பிளான் ஆல்சோ வாண்டட் த கம்பெனி. Okay. The savings in cost occurred on account of attrition will offset the increased outflow due to more hikes. So இந்த சேவிங்ஸ் இப்போ வந்து அட்ரிஷனால் அக்கௌண்ட் ஆன காஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இது வந்து சரி கட்டிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. எது ஹைக்ஸ் நம்ம அதை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும், அதுக்கு இது வந்து ஈடு கட்டிடலாம், அதை வச்சு இதை ஈடு கட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எதை வச்சு எதை ஈடு கட்டிடலாம், அவங்க வந்து அட்ரிஷனால் அந்த வேலையை விட்டு போகிறாங்கல்ல, அந்த காஸ்ட்டை வந்து அவங்களுக்கு வந்து ஹைக்ஸாக கூட நம்ம கொடுத்துடலாம், ஓகேவா? அதே மாதிரி இன் அடிஷன் டு திஸ் மெஷர் த பிளான் ஆல்சோ வாண்டட் த கம்பெனி டு இம்ப்ரூவ் எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாயி ஃபெசிலிட்டிஸ். இது மட்டும் இல்லாமல் எம்ப்ளாயோட எக்ஸிஸ்டிங் அந்த ஒர்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே வந்து நம்ம கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணலாம், இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அண்ட் ஆட் நியூ ஒன் சச் அஸ் ஜிம் வந்து ஆட் பண்ணலாம், 24 hour கேஃபட்டேரியா ஆட் பண்ணலாம், அதே மாதிரி ரெஸ்டிங் ரூம்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறதுனால எம்ப்ளாயிக்கு வந்து நல்ல வந்து ஒரு ஒர்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கும். ஸோ பிளான் ஏ, அக்கார்டிங் டு பிளான் ஏ என்ன நினைக்கிறாங்கன்னா, காம்பினேஷன் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இன் பே அண்ட் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ், அதாவது பேவை ஜாஸ்தி பண்ணுறதாலையும் பேவை இம்ப்ரூவ் பண்ணுறதாலையும் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸை நல்லா பண்ணுறதாலையும் would bring about greater retention. ஓகேவா? ஸோ கிரேட்டர் ரெட்டென்ஷன் அப்படிங்கிறாங்க. ஸோ ரெட்டென்ஷன்னா என்ன, கண்டினியூஸாக அவங்க வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த காம்பினேஷன் வந்து ஒர்க் ஆச்சுன்னா என்ன காம்பினேஷன், இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் பேவும் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸை வந்து நம்ம வந்து ஜாஸ்தி பண்ணுறதா, அவங்களுக்கு வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குறதாலையும் அவங்க வந்து கண்டினியூஸாக வந்து இங்கேயே இருப்பாங்க, இந்த கம்பெனிலே இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. குட் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் வில் ஆல்சோ இம்ப்ரூவ் ப்ரொடக்டிவிட்டியும் வந்து ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் நல்லா இருந்தால் கண்டிப்பாக ப்ரொடக்டிவிட்டியும் ஜாஸ்தியாகும். ஸோ அதுவும் அவங்க சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ பிளான் ஏ வந்து இதுதான் சொல்லுது, ஓகேவா? நெக்ஸ்ட் பிளான் பியை பார்க்கலாம். திஸ் பிளான் ட்ரை டு கம்பைன் டிஃப்ரெண்ட் சேஞ்சஸ் அண்டர் த சேம் ரூஃப்.
ஸோ இதுவுமே வந்து டிஃப்ரெண்ட் சேஞ்சஸை வந்து சேம் ரூஃபில் கம்பைன் பண்ண ட்ரை பண்ணுது. என்னென்னலாம் பண்ணுதுங்கிறத பார்க்கலாம். The plan was based on the premise that money no longer remained a major motivation to stay in a job. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பிளான் வந்து மணி தான் வந்து மேஜரான மோட்டிவேஷன் ஜாபில் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது கிடையாது. ஓகேவா? ஏன்னா ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, எஸ்பிஎல் வந்து ஆல்ரெடி வந்து நல்ல காம்படிட்டிவ் பே ஸ்கேலே வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ அதனால அவங்களுக்கு வந்து மணி வந்து ஒரு மேஜரான மோட்டிவேஷன், அவங்க வந்து இந்த ஜாப்லேயே இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது அப்படின்றது சொல்கிறாங்க. இட் அட்வொகேட்டட் ஜாப் ரொட்டேஷன். ஸோ இந்த பிளான் என்னென்னா, ஜாப் ரொட்டேஷனும் ஜாப் ப்ரமோஷனும் ஆஸ் அ மெஷர் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டாக இந்த பிளான் பி வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ எம்ப்ளாயீஸ் அட் த ஏஜென்ட் லெவல் குட் ஆப்ட் டு மூவ் டு டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் எக்ஸெட்ரா. ஸோ ஏஜென்ட் லெவலில் இருக்கிற எம்ப்ளாயீஸ் வந்து எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வேணாலும் போய்க்கலாம். ஓகேவா? டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகலாம், ஃபினான்ஷியல் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகலாம், மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகலாம். ஸோ இந்த மாதிரி எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் போகணுன்னு அவங்களுக்கு காசு இருக்கோ அதெல்லாம் போகலாம். ஸோ கம்பெனி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு எந்த டிபார்ட்மெண்ட் வந்து சூட்டபுளாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அவங்கள வந்து டிசைட் ரோலில் வந்து மூவ் பண்ணுவாங்க. ஓகேவா? பை திஸ் வே, இந்த வேல எம்ப்ளாயீஸ் குட் பி ரீடைன்ட் இந்த கம்பெனி. ஸோ எம்ப்ளாயீஸை வந்து இந்த கம்பெனிலே வச்சுக்கலாம். இந்த மெத்தட் இம்ப்ளிமெண்ட் பண்ண மூலியமா அப்படிங்கிறத இந்த பிளான் பி வந்து சஜஸ்ட் பண்ணுது. ஓகேவா? ஓகே. அண்ட் ரிக்குவயர்மெண்ட்ஸ். ஸோ இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால என்ன ஆகுது, இன்டர்னல் இப்போ அதர் டிபார்ட்மெண்ட்ஸில் வந்து வேகன்சி வந்து அரைஸ் ஆச்சுன்னா அதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம், இன்டர்னலாகவே ஃபில் பண்ணிக்கலாம். இந்த வெளியேருந்து ஆட்களை எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதே மாதிரி சேஞ்சிங் த ஷிஃப்ட் டைமிங்ஸ் ஆஃப் த எம்ப்ளாயீஸ். ஷிஃப்ட் டைமிங்ஸ் வந்து இப்போ நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறதுனால தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப பயங்கரமாக பேர்ன் அவுட் ஆகுது. ஸோ அதனால் அதையுமே வந்து ஷிஃப்ட் டைமிங்ஸை மாற்றுறதுக்காகவும் அவங்க வந்து ஒரு ஷிஃப்ட் டைமிங்ஸை மாத்திரேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுவுமே வந்து இந்த ப்ராப்ளம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுற அந்த ப்ராப்ளம் வந்து கவுண்டர் பண்ணும். ஓகேவா? ஸோ சேஞ்சிங் த ஷிஃப்ட் டைமிங்ஸ் ஆஃப் எம்ப்ளாயீஸ் வாஸ் another option to counter the problems of working in night shifts and early burnouts. Under job promotion, the plan advocated promoting agents with potential to supervisor or manager level. ஸோ ஜாப் ப்ரமோஷன் வழியாக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஏஜென்ட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த லோவர் லெவல் ஆஃப் எம்ப்ளாயீஸ் இருக்காங்க, அவங்கள வந்து பொட்டென்ஷியல் இருக்கிறவங்கள வந்து சூப்பர்வைசராகவும் மேனேஜர் லெவல்லையும் வந்து என்ன பண்ணுறாங்க, ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க. ஸோ இது என்னது, இன்ஸ்டெட் ஆஃப் ஹைரிங் ஃப்ரம் அவுட் சைட்லேருந்து ஒரு மேனேஜர் எடுக்கிறதுக்கும் சூப்பர்வைசர் எடுக்கிறதுக்கும் இன்டர்னல்லேருந்தே நம்ம ப்ரொமோட் பண்ணலாம் அப்படிங்கிறதும் சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ப்ராப்பர் என்கரேஜ்மெண்ட் டு டேலண்டட் எம்ப்ளாயீஸ் would be given. ஸோ டேலண்டட் எம்ப்ளாயீஸ்க்கு ப்ராப்பர் என்கரேஜ்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ அதனால் என்னது, ஜாப் அதாவது இந்த கம்பெனி விட்டு அடுத்த கம்பெனி தாவாமல் இந்த கம்பெனிலே இருப்பாங்க அப்படிங்கிறத பிளான் பி சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே. பிளான் சியை பார்க்கலாம். திஸ் பிளான் ரெக்கமெண்டட் எக்ஸஸ் ஸ்டாஃபிங் பை 15% டு மேக் ஷுர் தட் த அடிக்குவேட் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் வாஸ் அவைலபிள் டு கேரி ஆன் த டெய்லி பிஸ்னஸ் டிஸ்பைட் தோஸ் லீவிங் தேர் ஜாப்ஸ். ஸோ இது என்ன சஜஸ்ட் பண்ணுதுன்னா, எக்ஸஸ் ஸ்டாஃபிங் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ 15% வந்து எக்ஸஸாக வந்து ஸ்டாஃப் எடுத்து வச்சுக்கிறோம். ஸோ இது வந்து என்னது, ஸோ தேவையான அளவுக்கு எம்ப்ளாயீஸ் வந்து கம்பெனியில் இருப்பாங்க ஓகேவா? ஸோ வந்து ஜாப்ஸை விட்டு போனாலும் நமக்கு வந்து எம்ப்ளாயீஸ் வந்து அடிக்குவேட்டாக இருப்பாங்க. சரியா? ஸோ ட்ரைனிங் வாஸ் யூஸ்வலி ப்ரொவைடட் டு த எம்ப்ளாயீஸ் ஆன் தேர் என்ட்ரி இன் டு த ஆர்கனைசேஷன். என்டர் ஆனோடனே வந்து அவங்களுக்கு ட்ரைனிங் வந்து கொடுக்கப்படும். சரியா? அதே மாதிரி தென் தே வேர் அசைன் டு தேர் ஜாப்ஸ். அதுக்கப்புறமேட்டு அவங்களோட ஜாப்ஸில் வந்து அவங்கள வந்து பணியமர்த்துவாங்க. சரியா? அண்டர் திஸ் பிளான் ட்ரைனிங் வாஸ் ரெக்கமெண்டட் அஸ் அண்ட் கண்டினியூஸ் எக்ஸசைஸ். ஸோ இந்த பிளானில் வந்து ட்ரைனிங் வந்து கண்டினியூஸான எக்ஸசைஸாக வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ட்ரைனிங் செஷன்ஸ் வந்து இம்பார்ட்டட் அட் ரெகுலர் இன்டர்வல்ஸ். ஸோ ட்ரைனிங் செஷன்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, ரெகுலர் இன்டர்வல்ஸும் அவங்களுக்கு இம்பார்ட் பண்ணுறாங்க. என்னென்ன ட்ரைனிங்லாம் கொடுக்குறாங்கன்னா, நாட் ஓன்லி ஆன் ஜாப் ஓரியன்டான ட்ரைனிங் மட்டும் கொடுக்காம அவங்களுக்கு வந்து பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டு, செல்ஃப் மோட்டிவேஷனு, மற்ற ஏரியாஸ்லேயுமே வந்து அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸோ இதனால் என்ன ப்ரெடிக்ட் பண்ணுறாங்கன்னா, என்ன வந்து கணிக்கிறாங்கன்னா, எம்ப்ளாயீஸ் வந்து அப் டு டேட்டாக இருப்பாங்க, லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட்ஸோட அப் டு டேட்டாக இருப்பாங்க. அதே மாதிரி ரொம்ப ஒர்க்கில் வந்து ரொம்ப இன்வால்வ்மெண்ட்டை காமிப்பாங்க அப்படிங்கிறத அவங்க வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. சரியா? இதனால் என்னென்னா, ஜாப் மோனோட்டோனி would be broken. ஜாப் மோனோட்டோனினா லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஜாபில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் இருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து இங்கே உடஞ்சிரும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ ஓவரால் டெவலப்மெண்ட் இதனால் வந்து நடக்கும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி த மோரல்
ஸோ மாரல் இன்ட்ரெஸ்ட் வந்து டெவலப் ஆகும் அப்படின்றாங்க. ஸோ வுட் பி சஸ்டெயின்ட். சரியா? ஸோ மாரல் அண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து சஸ்டெயின் ஆகும். ஸோ இது கண்டினியூஸ் பேசிஸில் சஸ்டெயின் ஆகும். அதனால் என்ன ஆகும், அவங்க வந்து கம்பெனிக்கு ரொம்ப விசுவாசமாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் பிளான் சி. ஒன்ஸ் த பிளான்ஸ் எமர்ஜ், த டைரக்டர்ஸ் டெலிபரேட்டட் ஆன் த ஃபீஸபிலிட்டி ஆஃப் ஈச் பிளான். ஸோ பிளான் வந்து எமர்ஜ் ஆன உடனே டைரக்டர்ஸ் வந்து பிளான்ஸ் வந்து இப்போ கொடுத்துட்டாங்க. பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபீஸபிலிட்டி ஆஃப் பிளானை பார்த்துட்டு டைரக்டர்ஸ் வந்து ஏதாவது ஒரு பிளானை செலக்ட் பண்ணும். ஓகேவா? சர்தாஜ் வந்து ஒன் ஆஃப் த போர்ட் ஆஃப் டைரக்டர் இல்லையா, அவர் வந்து பிளான் ஏக்கு அகெயின்ஸ்டாக இருக்கார். ஏன் அகெயின்ஸ்டாக இருக்காருன்னா, இந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இம்ப்ரூவிங் ஃபெசிலிட்டிஸ். பிளான் ஏ என்ன, ஃபெசிலிட்டிஸை இம்ப்ரூவ் பண்ணுறதும் பேவை இன்க்ரீஸ் பண்ணுறதும் இல்லையா? ஸோ ஃப்ரீக்வெண்ட்டான பே கொடுக்குறதும். ஓகேவா? அது பிளான் ஏக்கு மட்டும் அவர் அகேன்ஸ்ட் இல்லை, ஹி வாஸ் ஆல்சோ அகேன்ஸ்ட் பிளான் சி. பிளான் சிக்கும் அவர் அகேன்ஸ்ட். ஏன்னா எக்ஸஸான ஸ்டாஃப் எடுக்கிறதுனால காஸ்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இது ரெண்டுத்துலேயுமே வந்து ரொம்ப ஜாஸ்தி காசு செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால் பிளான் பி வந்து பெட்டரான ரிசல்ட்டை ப்ரொவைட் பண்ணும் அப்படின்றது அவரோட தாட். யார்? சர்தாஜோட தாட். ஜோசப் இருக்கார் பார்த்தீங்களா, ஜோசப் வந்து பிளான் சியில் இருக்கார். ஏன்னா அவர் என்ன ஃபீல் பண்ணுறாருன்னா, ட்ரைனிங் வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி க்ரூஷியல் ஃபார் இம்ப்ரூவிங் ப்ரொடக்டிவிட்டி. ஸோ பிளான் சி வந்து ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுறது தானே. ஸோ ட்ரைனிங் வந்து எக்ஸ்ட்ரீமாக வந்து இம்ப்ரூவ் பண்ணும், ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஓகேவா? ஸோ அதனால் பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால் என்ன ஆகும், ஜாபில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் இல்லையா? ஸோ ஹி ஆல்சோ ஃபெல்ட் தட் த காஸ்ட் ஆஃப் ஓவர் ஸ்டாஃபிங் வுட் பி லெஸ்ஸர். ஓவர் ஸ்டாஃபிங் வந்து என்னது, காஸ்ட் ஆஃப் ஓவர் ஸ்டாஃபிங் வந்து கம்மியாக தான் இருக்கும். எதை கம்பேர் பண்ணும் போதுன்னா, இந்த அட்ரிஷன் வேலையாட்கள்லாம் வந்து மற்ற கம்பெனிக்கு தாவினாங்களா, அந்த காஸ்ட்டு கம்பேர் பண்ணும் போது அதனால் இன்கர் பண்ண லாஸு இல்லை காஸ்ட்டு கம்பேர் பண்ணும் போது ஓவர் ஸ்டாஃபிங்கோட காஸ்ட் கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு யார் நினைக்கிறா? ஜோசப் நினைக்கிறாங்க. ஓகேவா? ரோஹித் வந்து பிளான் ஏக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணுறாரு. ஓகேவா? அவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஒரு டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஓகேவா, ஒரு டைம் வாங்கி போட்டோம்னா லாங் ரனில் அது வந்து ஒரு பெரிய விஷயமா தெரியாது. ஸோ அது வந்து கண்டிப்பாக பெனிஃபிஷியலாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஓகேவா? ஹி வாண்டட் எஸ்பிஎல் டு ஃப்ளரிஷ் இன் த லாங் ரன். ஓகே, the increase in number of appraisals and pay hikes according to him would be justified if it is achieved the purpose of retaining employees. So இந்த number of appraisals ஹைக்ஸும் வந்து எப்போ வந்து ஜஸ்டிஃபை ஆகும்னா, அவங்க வந்து ரீட்டைன் பண்ணிட்டாங்க. இப்போ கம்பெனி தாவிடாமல் அவங்களே வந்து கம்பெனி எம்ப்ளாயீஸை வந்து ரீட்டைன் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா என்னாகும், இந்த பிளான் ஏ வந்து ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும் ஒரு லாங் ரன்னில் அப்படின்றது நினைக்கிறாரு. ஸோ பிளான் பி வந்து பெனிஃபிட் ஒன்லி ஃபார் ஃபியூ எம்ப்ளாயீஸ், கொஞ்சம் எம்ப்ளாயீஸ் தான் பிளான் பி. யார் நினைக்கிறான்னா ரோஹித். ஓகேவா? பிளான் பி வந்து கொஞ்சம் எம்ப்ளாயீஸ்க்கு தான் வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா டேலண்டடால் தான் என்ன ஆக முடியும், ஃப்ரீக்வெண்ட் பே ஹைக்ஸை வந்து வாங்க முடியும், அதே மாதிரி ப்ரொமோஷன்ஸ்க்கு வந்து போக முடியும் அப்படிங்கிறது அவரோட எண்ணம். ஓகேவா? ஓகே, இப்படி வந்து 3 பேரும் முட்டிட்டு நிற்கிறாங்க இருந்துட்டு. ஒருத்தர் வந்து என்னடானா பிளான் ஏங்கிறாரு, ஒருத்தர் பிளான் பிங்கிறாரு, ஒருத்தர் பிளான் சிங்கிறாரு. ஸோ சீக்கிரமாக டிசிஷன் எடுத்தாகணும். எஸ்பிஎல் ஹேஸ் டு எம்ப்ளாய் ஒன் ஆஃப் தீஸ் 3 கோர்சஸ் ஆஃப் ஆக்ஷன். ஏதாவது இந்த பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சியில் ஏதாவது ஒன்று எடுத்து ஆகணும். ஏன்னா 3 கிளைண்ட்ஸ் வந்து இருக்கிறாங்க அவங்கள நம்பி. ஸோ அவங்களுக்கு வந்து பெட்டரான சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணும். ஸோ எடுத்தாக வேண்டும். சரியா? ஓகே, இப்போது இங்கே ஒரு 10 பேசேஜ் இருக்குது. நான் பேசேஜை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகேவா? நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா என்னென்ன கொஸ்டின் கேட்கணும், என்னென்ன ஸ்டேட்மெண்ட் கேட்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? அதை வச்சு என்ன பண்ணணும், இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஆன்சரை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். சரியா? ஆன்சர்ஸ் வந்து டியூஸ்டே போஸ்ட் பண்ணுவேன். ஸோ ஆன்சர்ஸ் வித் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து அந்த வீடியோவில் உங்களுக்கு வந்துடும். ஸோ நீங்கள் ஆன்சர்ஸை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு அது கரெக்டானு வந்து டியூஸ்டே ரிலீஸ் ஆகிற வீடியோவில் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, ஸோ தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டே, பாய்.